விஸ்வாசம் படம் 3 வாரங்களை கடந்து 4வது வாரம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ரசிகர்களிடையும் சரி, வசூலியும் சரி. இந்த 3 வார இடைவெளியில பல பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் வெளியானாலும் விஸ்வாச படத்தையே பல திரையரங்கள் திரையிட்டு வந்தாங்க. அந்த வகையில தமிழகத்துல மட்டும் விஸ்வாசம் படம் தற்போது வர 270 தியேட்டருக்கு மேல வெற்றிகரமா போயிட்டு இருக்கான். இந்த படம் தற்போது 200 கோடி வசூலை தாண்டி விட்டதாகவும் சொல்றாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் அஜித் சார் எச் வினோத்தோட டைரக்ஷன்ல தலா 59 படத்துல நடிக்க போறாரு. இந்த படத்துடைய ஷூட்டிங் தற்போது 35% முடிந்து விட்டதாகவும் சொல்றாங்க. இந்த படத்தை போனி கபூர் தான் தயாரிக்கிறார். யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைக்கிறாரு. இது முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் தான். சமீபத்துலதான் இந்த படத்துல வித்யா பாலன் நடிப்பது உறுதியாச்சு. அதை தொடர்ந்து வித்யா பாலன் அஜித் சாருக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. மேலும் பாலிவுட்ல டாப்ஸி நடித்த ரோல்ல விக்ரம் வேதா புகழ், சாரதா ஸ்ரீநாத் நடிக்கிறாங்களாம். இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஹைதராபாத்ல ராமோஜிராவ் பிலிம் சிட்டில நடந்து வந்தது. அதை தொடர்ந்து படப்பிடிப்பை சென்னையில மாத்திருக்காங்களாம் படக்குழு. அதை கிட்டத்தட்ட உறுதி செய்யும் வகையில நேற்று இந்த படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட் புகைப்படங்கள், ஒரு சில புகைப்படங்கள் வெளியாகி இணையதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆச்சு. மேலும் ட்விட்டர்ல கூட தலா 59 டேக்ஸ் தான் டாப் ட்ரெண்டிங்கிலும் இருந்தது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அஜித் சார் ராமோஜிராவ் பிலிம் சிட்டில தான் ஷூட்டிங்ல ஜாயின் பண்ண போறாராம். ஆனா இப்ப ஷூட்டிங் சென்னையில நடக்குது. சென்னையில இப்ப ஒரு சில காட்சிகளை எடுத்து முடிச்சிட்டு பேக்கப் செய்து கொண்டு ராமோஜிராவ் பிலிம் சிட்டிக்கு படக்குழு படப்பிடிப்பா ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். இந்த படப்பிடிப்புல அஜித் சார் பிப்ரவரி 15 அன்னைக்கு ஜாயின் பண்ண போறாரு. மேலும் இந்த படத்துல அஜித் சாருக்கு கோட் சீன் காட்சிகளை தவிர்த்து வீட்டுல ஒரு சில காட்சிகள் தான் இருக்கான். அந்த எல்லா காட்சிகளுமே ராமோஜிராவ் பிலிம் சிட்டில செட் போட்டு அமைச்சு எடுக்க போவதாக சில தகவலும் வெளியாகி இருக்கு. இந்த படத்துல பிஜிஎம் தவிர 4 பாடல்கள் இருக்காம். மேலும் அஜித் சாருக்குன்னு தனியா இன்ட்ரோ பாடல்கள் எல்லாம் கிடையாது அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. அந்த 4 பாடல்கள்ல முதல் பாடல் அந்த 3 பெண்களுக்கு, மற்றொரு பாடல் அஜித் சாருக்கும் வித்யா பாலனுக்கும் இடையிலான பாடல்களாம். மற்ற 2 பாடல்களும் மாண்டேஜ் பாடல்களாம். இதுல கூட அஜித் சாருக்கும் வித்யா பாலனுக்கும் இடையிலான பாடல்களை அந்த செட்டிலேயே எடுத்து முடிக்க போவதாக படக்குழு திட்டம் போட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இதை தொடர்ந்து இந்த படத்தின் முதல் அப்டேட்ஸை பற்றி ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. அது என்னன்னா, இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் அஜித் சார் படப்பிடிப்புல ஜாயின் பண்ண உடனே ஒரு 2-3 வாரத்துல வெளியிட படக்குழுவும் பிளான் போட்டிருந்தாங்க. ஆனா இப்போ என்னன்னா, இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கு பதிலாக மோஷன் போஸ்டர் வெளியாக போதான். இதுக்கு முன்னாடி விஸ்வாசம் படத்திற்கு கூட மோஷன் போஸ்டர் வெளியாகி ரசிகர்களிடையும் சரி, ரசிகர்களிடம் நல்ல ரீச் ஆகி பல சாதனையும் படைச்சது. அந்த வரிசையில இந்த படத்துடைய மோஷன் போஸ்டரையும் ரசிகர்கள் ரொம்பவே ஆவலா எதிர்பார்க்கறாங்க. மேலும் இந்த மோஷன் போஸ்டரும் வெளியாகி பல சாதனைகள் புரியும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. இந்த மோஷன் போஸ்டருக்காக உங்களை யாரெல்லாம் அவளா மரண வெயிட்டிங்ல இருக்கீங்க, அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.